சொல்லுது கடைசி அன்பா போதிக்குது. அன்பு அல்ல, எதுக்கு சொல்றோம்னா எல்லா அண்ணே ஒரு கருத்தை இல்லை, அது கொடுக்கணும்னு சொல்லப்படல. ஒரு ஏழையிலிருந்து கொடுக்க, அதாவது எவ்வளோ கஷ்டம், வலிமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்கார். என்னென்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, அதான் சிஸ்டம்னு சொல்கிறார் அவர். இல்லை சிஸ்டம் சொல்ல அப்படி கிடையாது. கடைசி அவர் சொல்கிறது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்கிறது, ஒரு அதிகாரம் ஒரு தட்டை கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு ஆகாது. ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு தீர்ப்பே ஆகாது. அப்போ மன்னிக்கிறதா அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மை லார்டுன்றது என்ன, நீயும் இறைவன், நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்றதான். அதை தான் சொல்றது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனா இருக்கிறான். அதுதான் சொல்றேன். சார், ஆடியோ பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வரலாறு சொன்னார். ரெண்டு பேரும் தமிழ் சினிமால நிறைய படத்துல ரொம்ப சொல்லல, கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டான், ரொம்ப அருமையா சொல்லிட்டு நிறைய ஃபீலா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் பற்றி சொல்லுங்க. என்ன வள்ளலாரை இன்னும் வள்ளலார் தமிழ்நாட்டில் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை. அவருடைய எண்ணங்கள் சினிமாவில் சுத்தமாகவே வள்ளலாருங்கிற ஸ்பேஸ் வரல. ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனித நேயத்தை சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுங்கிறது தான் ஸ்பேஸு. வள்ளலாருங்கிறது ஒரு ஃபிலாசபி தானே, ஒரு உருவம் கிடையாது. அவர் ஒரு லைட்டு. அந்த லைட்டுங்கிறது ஒரு ஃபிலாசபி. அது தொடர்ந்து ஹேட்டுக்கு எதிராக ஹேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஹேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதில் நான் வள்ளலாருடைய ஃபிலாசபியை முன்னிறுத்தியிருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். பரவாயில்ல, நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களா, அதனால உங்களுக்கு நன்றி. அந்த ரேஷன் கார்டில் ஒரு டைலாக் வரும், மாசம் ரேஷன் பொருள் வாங்கலாம்னு சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, மானியம் வாங்கலான்னு ஒரு வேர்டு வரும். திமுகவுக்கு சாதகமா உள்ள டைலாக் போர்ஷனா மாசம் 1000 ரூபாய் மானியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்களே. இல்ல, கதை சமகாலத்துல நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் எங்க ஊர்ல ரேஷன் கார்டுல மண்ணெண்ணெய் வாங்கலாம், பருப்பு வாங்கலான்னு தான் வருவாங்க ஒவ்வொரு அதிகாரி. மாசம் 1000 ரூபாய் வாங்கலாம்னு சொன்னார். இல்ல இல்லை, அவர் இனிமேல் மாதம் அவனுக்கு உரிமை தொகை வந்துருமான்னு சொல்கிறாரு. சம காலத்தில் நடக்குதுங்கிறதுனால அது சொல்கிறாருங்கிறத ஒன்று. இந்த காலத்தில் நடக்கிறதுனால அதை சொல்கிறார். சரி, மீறி என்ன சொல்லியிருக்க மாட்டோம். போஸ்டர்ஸ்லாம் காணவில்லை, இவங்க சுஷீலாவோட கிட்னியை காணவில்லை அப்படின்னு போட்டுச்சு. அது கீழே மற்றும் ஜனநாயகம் அப்படின்னு போட்டுச்சு. ஜனநாயகம் படமும் ரொம்ப நாளாக காணும். அதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே, அதான் வந்துருன்ட்டாங்க. இல்லை, அதான் வருன்ட்டாங்களா. அப்புறம் தான் எது மூட நம்பிக்கை? எது ஐயா இறங்காரு, ஆட்டா இறங்காரு. வள்ளலாருடைய கொள்கைகளை தானே இப்ப கடைபிடிப்பாரு. அது பேய் இறங்குனதுன்னு இல்லை சார், அது ஒரு சோல் பற்றி சொல்கிறோம். அவங்க ஒரு அப்பாங்கிற ஒரு சோல் பற்றி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இல்லை அது ஒரு ஏன்னா நான் சீரியஸாக நம்புறேன். அதையும் இதாக தான் நம்புறேன் நான். இல்லை அது ஒரு ஆனா அப்பயே என்ன சொல்றதுன்னா கடைசி அவன் என்னன்னா கன்ஃபியூஸா இருக்கிறத அதை தான் சொல்றான். நம்ம இதை செய்ய வரலையே, கிளைமேக்ஸ்ல சொன்னது அதுதான். நம்ம இதுக்காக வரலையே, இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரா உணர்றதான். நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயத்த மறந்துடுவோம். வாத்தியார் சொல்லி கொடுத்ததை உடனே மறந்துடுற மாதிரி தான். அப்புறம் திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி போகிற மாதிரி தான். அப்படிப்பட்டவனா தான் இதில் இருக்கான். அதானே ஐயா அவங்களுடைய அப்பா ஐயா. சாமின்றது வள்ளலார். அதானே புரியல. நார்த் சைடு தான் மத்திய எதிர்த்து நிறைய பூரிகள்
அதை தாண்டி இப்போ ஒரு மூவி வருதுன்னா அது உங்களுடைய மூவியா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சென்சார் போர்ட்ல அதை இதை தாண்டி விட்டுருக்காங்க. இந்த மத்திய அமைச்சர்ன்னும் போது பிடிச்சிருப்பாங்க. ஜனநாயகன்ற படத்துக்கே இவ்வளவு தடை, நீங்க அதை தாண்டி மத்திய அமைச்சர் என்ன பண்றாங்கன்ற போல்டா காமிச்சிருக்கீங்க. அதுக்கு சென்சார் போர்டு எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலை, அதான் பார்த்தீங்களே அது விட்டாங்க. ஏன்னா நிறைய படங்கள் அரசியல்வாதிகள் அந்த படங்கள் காட்டும் பிளரிங்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் சென்சார் போர்டு தூக்கம். அது மாதிரி 2-3 கட்டு தான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு எதை கட் பண்ண சொல்கிறாங்க, எதை மீட் பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி, எல்லாரும் நன்றி. தேட்டரில் போய் பாருங்க. ஆனால் இந்த படத்தை ஒரே ஒரு நிமிஷம் வந்து சூர்யா சாருடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து வழங்குது. அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு ரொம்ப இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணி இந்த அன்பை சொல்லக்கூடிய படத்தில் நம்முடைய அவங்க தயாரிப்பு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி வந்திருக்காங்க. அதுக்காக சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.